வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூண்டோடு திமுகவின் நிர்வாகிகள் ராஜினாமா, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய 30,000 தொண்டர்கள் தாவேகாவில் இணைய போகிறார்கள் என்று மகராந்தம் தொகுதியில் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான மேடையில் முதல்வர் விஜய் அவர்களது முன்னிலையில் அதிமுகவின் தொண்டர்கள் இணைய போகிறார்கள். இதேபோல் திமுகவின் கிளை நிர்வாகிகள், மாஜி மாவட்ட செயலாளர்கள் கோபாலபுர குடும்ப அரசியலை எதிர்த்து இளம் தலைமுறைகளுடன் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழலை திமுகவின் நிர்வாகிகள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்வுகள் உருவாகும் என்று திமுகவிற்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகாவின் மிக முக்கியமான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. மீண்டு வர முடியாத அளவிற்கான ஒரு தோல்வியை நாங்கள் கொடுத்துவிட்டோம். இது மக்களது தோல்வி, திமுகவிற்கு கொடுத்த பரிசு. திமுக ஆட்சியில் இருந்தபொழுது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்திருந்தால் நிச்சயம் மக்கள் திமுகவை வெற்றியடைய வைத்திருப்பார்கள். செய்தது எல்லாமே ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டுகள், போதை மருந்துகள் விற்பனை, பெண்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தாதது. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோதிலும் அமைச்சர்களை தனது கட்டுப்பாட்டில் வைக்க தவறி திமுகவிற்குள்ளேயே உட்கட்சி மோதல், குறுநில மன்னர்களாக மாஜி அமைச்சர்கள் செயல்பட்டது. இதுதான் திமுகவின் தோல்விற்கு காரணம். இளம் தலைமுறையினர்கள் சுமார் 1 கோடி ஜென்சி இளம் தலைமுறையினர்கள் மாற்றத்திற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபையாக இருந்தாலும் மக்கள் விஜய் அவர்கள்தான் முதல்வராக வர வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டார்கள். அதிமுகவில் இருந்து பெருவாரியான மூத்த நிர்வாகிகள் கூண்டோடு தாவேகாவில் இணைவது போல இன்னும் இடைத்தேர்தல் 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளை தாவேகா கைப்பற்றினால் இதே நிலைமை திமுகவிலும் வெடிக்கும். கூட்டமாக திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தாவேகாவின் பக்கம் வருவார்கள். அதற்கு பிறகு கோபாலபுர குடும்பத்தின் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் கைப்பற்றப்படும். கிட்டத்தட்ட திமுகவில் அடுத்து உதயநிதி அவர்கள்தான் தலைவராக வரப்போவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதயநிதி அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. கோபாலபுர குடும்பம் என்ற ஒரே காரணத்தினால் தலைமை பொறுப்பை அவரிடம் கொடுக்கக்கூடாது. கனிமொழிக்கு கொடுக்கலாம் அல்லது வேறு நபர்களுக்கு கொடுக்கலாம். திமுகவில் முக்கியமான நிர்வாகிகள் தற்பொழுது ஆலோசனை நடத்துவது என்ன தெரியுமா? திமுகவின் தோல்விற்கு காரணம் கோபாலபுர குடும்பத்தில் உள்ள சபரீசன் தான். சபரீசன் பல தனிப்பட்ட நபர்களை திமுகவிற்குள் அழைத்து வந்து அவர்களது பேச்சை தான் கேட்க வேண்டும். அவர்களது செயல்பாட்டை தான் முன்வைத்து கட்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நிதிகளை பங்கீடு செய்ய வேண்டும். இந்த வேட்பாளர் இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்பதை சபரீசன் தீர்மானிப்பது அங்குள்ள கிளை நிர்வாகிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள மக்களது பிரச்சனை அந்த தொகுதியின் நிர்வாகிகளுக்குத்தான் தெரியுமே தவிர சபரீசனுக்கு தெரியாது. ஆனால் சபரீசனின் தலையீடு அதிகமாக இருந்ததன் காரணமாகத்தான் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு தாவேகாவில் திமுகவின் நிர்வாகிகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் கூண்டோடு இணைவார்கள். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைவார் என்ற செய்தியை தாவேகாவின் மிக முக்கியமான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி தான் தற்பொழுது பொறுப்பேற்றுள்ளார். வருகின்ற அடுத்த வாரம் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. அதில் உதயநிதி அவர்களது பேச்சுக்களும் செயல்பாடுகளும் மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் தனிப்பட்ட கட்சியின் சார்பாக மட்டும் இருந்தால் மக்கள் மீண்டும் திமுகவை புறக்கணிப்பார்கள். எதிர்க்கட்சி என்பது எதிரியாக இல்லாமல் மக்களின் சேவகனாக, மக்களின் துணை நிற்கக்கூடிய கதாநாயகனாக இருக்க வேண்டுமே தவிர, தளபதியாக இருக்க வேண்டுமே தவிர கட்சியின் தலைவராக சட்டசபையில் பேசக்கூடாது. ஆனால் உதயநிதி அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான கருத்துக்களை அங்கு நேரடியாக பேசுவது முடியாத காரியம். ஏனென்றால் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி கட்சிகளும் இல்லை எடுத்து கொடுப்பதற்கு. காங்கிரசும் சரி, விசிக, முஸ்லீம் லீக் தற்பொழுது அமைச்சரவையில் இடம்பெற்றதன் காரணமாக
திமுகவின் கருத்துக்களுக்கு ஆதரவாக எப்பொழுதும் செயல்பட மாட்டார்கள், முக்கியமான கருத்துக்களை தவிர. இதனால் தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான உதயநிதி அவர்களது தலைவர் பதவி அமைந்துள்ளது. மேலும் அனுபவமும் அவருக்கு கிடையாது. இதனால் உதயநிதி அவர்களது கையில் முழு பொறுப்பை கொடுத்து ஸ்டாலின் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். வருகின்ற 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏதேனும் ஒன்றில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும். ஒன்று திருச்சி கிழக்கில் போட்டியிட வேண்டும், இல்லையென்றால் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும். இதில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியடைந்தால்தான் அவர் திமுகவின் தலைவர். ஆனால் அங்கேயும் அவர் தோல்வியை தழுவினால் நிச்சயம் திமுகவின் தொண்டர்களது மனதில் மிகப்பெரிய ஒரு காயமாக மாறிவிடும். அதை நீங்க ஒருபோதும் ஸ்டாலின் அவர்களால் மாற்ற முடியாது. 5 ஆண்டுகள் பொறுமையாக இருக்கப் போவதாகவும் இந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க மாட்டார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதையும் மீறி போட்டியிட்டால் வெற்றியடைவாரா தோல்வியடைவாரா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும். தற்பொழுது 25,000 அதிமுகவின் தொண்டர்கள் மரகதம் முன்னாள் அதிமுகவின் எம்எல்ஏ கூட தாவேகாவின் தலைமையில் இணையப் போகிறார்கள். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருந்தாலும் எடப்பாடி அதை கட்டமைப்பை வலுப்படுத்துவார், அடுத்த இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் எதிர்வரக்கூடிய அரசியல் என்பது திமுக அதிமுகவா அல்லது அதிமுக தாவேகாவா அல்லது அதிமுக திமுக என்று மாறுமா என்பது பல்வேறு குழப்பங்களும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்ததோடு மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மனரீதியாக ஒரு தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் 2ஆம் கட்ட தலைவர்களை 2 கட்சிகளும் அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் விஜய் அவர்களாக இருக்கட்டும் அல்லது தாவேகாவில் மற்ற நிர்வாகிகளை எதிர்த்து களத்தில் உண்மையான நேர்மையான அரசியலை முன்வைக்கக்கூடிய வகையில் திமுகவில் அப்படி யாராவது இருக்கிறார்களா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தற்பொழுது திமுகவின் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது சரியா? அப்படி இணையக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் முதல்வர் விஜய் அவர்கள் திமுகவில் இருந்து வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக உண்மையான ஒவ்வொரு தமிழக மக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அரசியல் களத்தில் பல திருப்பு முனைகள் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் தற்பொழுது 30,000க்கும் மேற்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இன்று இணையப் போகிறார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு முதல்வர் விஜய் அவர்களது கட்டமைப்பும் அவரது வரவேற்பும் அடுத்த எம்ஜிஆர் என்றும் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.